படத்தோட ஹீரோக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அவருக்கு யாரோட முகத்தையும் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த டைம்ல ஒரு மர்டரை பார்த்துடுறாரு. அந்த மர்டரை போலீஸ்க்கு சொல்றாரு. பட் அந்த மர்டரை பண்ணதே போலீஸ் தான் அப்படின்னும் போது இவர் பக்கம் திருப்பி விடுறாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹீரோவும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் ஆகும்போது ஸ்பாட்லயே அவங்க ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. ஹீரோ அன்கான்சியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு அவங்க அப்பாவும் அம்மாக்கும் இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிட்டு இவரை பார்க்கறதுக்காக வராரு. பார்க்கும்போது நான் எல்லாமே சடங்குலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது நீ யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது தான் அங்க இருந்து தான் ஹீரோக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ்ன்ற ஒரு வியாதி இருக்கு. யார் முகத்தையும் பார்த்தா அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது மறதி கிடையாது. இருக்கிற ஃபேஸ்லயே ஒரு டாக்டரோட ஃபேஸ் இருக்குன்னா டாக்டரோட போட்டோ இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவரால் ரெகனைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ல ஹீரோ இருப்பார். ஹீரோ ஒரு ஆர்ஜே. ஒரு நாள் நைட்டு ஹீரோ ஒரு பொண்ணை ஒருத்தர் லாரி முன்னாடி தள்ளி விட்டு கொண்டுடுறாரு. அதை பார்த்துறாரு. இவருக்கு இருக்கிற பிரச்சனையை இவருக்கு ஃபேஸை ரெகனைஸ் பண்ண முடியாதுன்ற ப்ராப்ளம் இருக்கு. பட் ஒரு ஃபோன் பூத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி மர்டர் பண்ணிட்டாங்க, அது தற்கொலை கிடையாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. போலீஸ் இந்த பூத்ல இருந்து சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டு ஹீரோவை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அந்த கொலையை பண்ணதே போலீஸ் தான். போலீஸ்லயும் உயர் அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து அந்த மர்டரை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸை ஹீரோ மேலேயே போடுறாங்க. இவருக்கு இருக்கிற பிரச்சனை ஃபேஸ் பிளைண்ட்னஸ், யாரையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால இவரோட ஃப்ரெண்டு இவரோட லவர்ஸ் எல்லாமே தலைக்கு கலர் அடிச்சுக்கிறது மூலியமா இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத இவர் ரெகனைஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோவும் எதனால இந்த மர்டர் நடந்துச்சு, இதுக்கு பேக் ஸ்டோரி என்ன, யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு விஷயமா கண்டுபிடிப்பாரு. கடைசியில யார் அந்த கொலையை பண்ணது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கிளியரா முடிப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் நாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு ஃபேஸ் தெரியாது. அதனால அவர் என்னென்னலாம் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு, ஒரு மர்டர் நடந்த விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறாரு, யார் யாரெல்லாம் காரணம், அதை எப்படி எல்லாம் ட்ரேஸ் பண்றாரு. கிளைமேக்ஸ்ல வர ஹீரோயினுக்கு கலர் அடிச்சாதான் அது ஹீரோயின் இவருக்கு தெரியும். ஆனா வில்லியும் இதே மாதிரி ஒரு கலர் அடிச்சுட்டு இவர் பின்னாடி ட்ராக் பண்ணுவாங்க. ஹீரோயினா வில்லியா அப்படின்றது தெரியாம அவங்க கூட ஒரு டிராவல் பண்றது, கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்ஸ், இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது, ஃப்ரீயா இருக்கும் போது வீட்டுல உட்காந்து பாக்குறதுக்கு அருமையான படம். இந்த படம் ஆஹா ஓடிடி தளத்துல இருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.